அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமி வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டுல ரெய்டுன்னு ஓடி வந்து கூட்டணியில சேர்ந்து நாங்க என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவனதான் மிரண்டு போயிருக்காங்க. பாஜக அரசு அமலாக்கத்துறையை வைத்து பயமுறுத்தி பார்ப்பதாக முதல்வர் ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய குருகுலத்துல படிச்சவங்க ஐஐடி நிறுவனங்கள்ல மாசம் 75,000 ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. RSS அமைப்பை முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம். இப்ப நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில RSS குழந்தை பேசி இருக்கிறாரு. அரசு வெளியிடக்கூடிய படங்கள்ல விளம்பரத்துல ஆனால் காந்திக்கு மேல சர்வார்கர் படம் இன்னைக்கு இருக்கு. இதுதான் இன்றைய அவல நிலை. அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமி வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டுல ரெய்டுன்னு ஓடி வந்து கூட்டணியில சேர்ந்து நாங்க என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவனதான் மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக. நெருப்பாற்றில நீந்திய பிழக்கப்பட்டவங்க நாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள், விழிப்புணர்வு மிக்கவர்கள். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையா தொண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். சமூக நீதி, சமநீதி, மாநில உரிமை, கூட்டாட்சி தத்துவம், மொழி உணர்வு, இன எழுச்சி ஆகியவற்றுக்காக உண்மையா உழைச்சி தியாகங்களை செஞ்சது யாரு? நவீன தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைச்சது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். 2021 நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே 2026 நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம். அதுக்கு துணையா தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றியை வசமாகும். திமுகவினர், கம்யூனிஸ்டுகள், நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது. ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட்.